நம்ம இப்போ வந்து புது ஹோட்டலில் இறங்கிட்டோம். இந்த ஹோட்டலில் பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டவல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷட்டிலா இங்கே நிறைய ஹோட்டலில் ஷட்டில் கொடுக்குறாங்க. நாங்கள் அப்படியே நடந்து போகும்போது பார்த்தோம். நிறைய ஹோட்டல் பேர்லாம் போட்டுருந்துச்சு. அதில் ஒன்று ஒன்றா தட்டி 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 தட்டிட்டு எதில் ரிவ்யூ நல்லா இருக்கோ அதுதான் இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இங்கே நிறைய விதவிதமான ரூம்ஸ் இருக்கு. ப்ரைவேட் பூலு அந்த மாதிரி ஏதோ கார்டன் வியூ அந்த மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்க, ஆழம் எவ்வளோ சொல்லுமா, 2.5 மீட்டராமா. அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு இதோ இதான் ரெஸ்டாரண்ட்டுங்க. இது வந்து எங்களோட பூல். இதான் நம்ம ரூம் பே. இனிமேல் நாங்கள் தங்கண்டே இல்லை. இவ்வளோ அழகான பூல் எக்ஸஸோட பார்த்தா பார்த்தீங்களா. இது வியூவோட பார்த்துக்கிட்டு அப்படியே குளிக்கலாம். இந்த ரோட்டில் எத்தனை தடவை நடந்தாலும் எங்களுக்கு டயர்டே ஆகாது. ஆமாம், நாங்கள் இங்கே நிறைய வாட்டி நடந்துருக்கோம். ஆமாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம இந்த உபுட்டில் இந்த ஹோட்டலில் செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிட்டு உபுட்டில் இன்னும் ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் இன்னொரு ஹோட்டலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். இன்றைக்கி பெரிய அளவுக்கு எந்த பிளானும் இல்லை, சும்மா முடிஞ்ச சிட்டி காட்டுறோம். ஆமாம், முடிஞ்ச சிட்டி காட்டுறோம் வித்தியாசமான முறையில். நல்லா இருந்துச்சுங்க இங்கே தங்கின 2 நாள். பீஸா காமா நல்லா தூங்கணும். நம்ம இப்போ வந்து புது ஹோட்டலில் இறங்கிட்டோம். இந்த ஹோட்டலில் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டவல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன இவங்க கொடுக்குற வெல்கம் ட்ரிங்க்னா குடிக்க முடியாதுங்க சொல்லுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக செய்வாங்க, ஜிஞ்சரு அது இதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் அப்படி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இவங்களோட ரிசப்ஷன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நிறையா இந்தமாரி என்ன சொல்லுவாங்க, என்ன இது வயல் காடா, அது காடி ஷட்டிலா. இங்கே நிறைய ஹோட்டலில் ஷட்டில் கொடுக்குறாங்க. நாங்கள் அப்படியே நடந்து போகும்போது பார்த்தோம். நிறைய ஹோட்டல் பேர்லாம் போட்டுருந்துச்சு. அதில் ஒன்று ஒன்றா தட்டி 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 தட்டிட்டு எதில் ரிவ்யூ நல்லா இருக்கோ அதுதான் இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இது ஒரு நாளைக்கு மட்டும் புக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்ததுலேயே நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாளைக்கு மட்டும் புக் பண்ணியிருக்கோம் ஒரு ஹோட்டலை. ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கிளம்பி வேறு இடத்துக்கு போயிடலாம். இது எவ்வளோனா ஒரு நாளைக்கு 372 இல்லைங்க, கரெக்டாக 372 வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். இது ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல். இதாங்க நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் பேர் ப்ளீஸ் உபுட் ஸ்பா ரிசார்ட். இதான் இந்த ரிசார்ட் ரொம்ப நல்லா இருக்குமா, வயல் காடு பார்க்குற மாதிரி. அதனால நம்ம போய் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு எங்ககிட்ட ஒரு பேக் நிறைய துணி இருந்துச்சு லாண்ட்ரியில் போடுறதுக்காக. ரொம்ப அழுக்காயிருச்சு ஸ்விம்மிங்க்கு அது இதுன்னு போட்டதுனால. அங்கே ஒரு நாய் கூட்டமே இருந்துச்சா, அதனால நான் போல. விக்ரம் மட்டும் தான் அங்கே அனுப்பியிருக்கேன், ஜாப்பா லாண்ட்ரின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கிலோக்கு வந்து 15,000 கேட்குறாங்க. இங்கே வந்து கிலோ கணக்கில் தான் இங்கே கேட்குறாங்க. நம்ம ஃபிலிப்பீனில் துவைச்ச மாதிரிலாம் இல்லை, 8 கிலோக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எடுத்தோன்னா 5 கிலோ 10 கிலோன்னு சொல்லிடுறாங்க பட்டுன்னு வேற. அதான் இப்போ விற்கினா அங்கே போயிருக்கு லாண்ட்ரி போட. நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே நாய் இருக்கிறனால சத்தியமாக முடியல, பயமாக இருக்குது. இப்போ விற்கிறேன் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கம்மா கிலோ கூடையாக சொல்லிட்டான் போல, அதெல்லாம் மூஞ்சி ரொம்ப சீரியஸாக வச்சுட்டு வரணும். गाड़ी गाड़ी அது என்ன பார்த்து போயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. ஓ சரி, நம்ம போய் இந்த இடத்த போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு எதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஷட்டில் இருக்குன்னு சொன்னால, காலையில் 10 மணிக்கு, 1 மணிக்கு, அப்புறம் 6 மணிக்கா. நாங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கோம். விக்கிறாங்க வேறு உடம்பு சரியில்லை, அதனால நாங்கள் 6 மணிக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ 2 மணிக்கு செக்இன் கொடுக்கும்போது டக்குன்னு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இதோ அதான் உங்களோட ஷட்டில். எவ்வளோம்மா லாண்ட்ரி? 6 கிலோ செம்பிலாம் புளோரிப்பு. வா 6 கிலோ தான் சொன்னாங்க. இவன் நியாயமாக நான் தரேன். ஏன் சொல்லுங்க, எல்லாருமே கொஞ்சோண்டு துணி கொடுத்தாலே 4 துணி கொடுத்தாலே அவ்வளோ கிலோ சொல்லிடுறாங்க. ஆனால் இவன் 6 கிலோ தான் சொல்லியிருக்கான். இப்போ நம்ம போய் இந்த ஹோட்டல் சுற்றி பார்ப்போம். ரெஸ்டாரண்ட்க்கு இப்படி போகணுமா? இப்படி போனால் என்ன இருக்கு?
சொல்லலை இங்கே நிறைய ஹோட்டல் டெம்பிள். ஹோட்டலில் ஒரு டெம்பிள் வச்சுருக்காங்க. இது உட்கார்ற இடம். இதோ கோயில். இங்கே ஸ்பாவும் இதுவும் இருக்கா? இங்கே நிறைய விதவிதமான ரூம்ஸ் இருக்கு. ப்ரைவேட் பூலு அந்த மாதிரி ஏதோ கார்டன் வியூ அந்த மாதிரி. இதோ வயல் காட். என்னம்மா வயல் காட்டில் இப்போதான் நட்டுருக்காங்க. அப்படின்னா நீ வந்தோடனே அப்புறம் முளைஞ்சிருமா? நீ வந்து பச்சையாக இருக்குன்னு தானே எதிர்பார்த்த. அநேகமாக நம்ம ரூம் அந்த சைடு தான் இருக்கு. ஸோ எந்த பச்சையும் இல்லை, எதையும் பார்க்க முடியாது. இதுதான் வயல் காட். அது அவங்க தப்பும் இல்லைல்ல. இப்படியே போகணுன்னா இதோ நம்ம ரூம் அந்த சைட் இருக்குங்க, அங்கே இருக்கு. அப்புறம் இங்கே ஸ்பா இருக்கா, ஸ்விம்மிங் பூல் இருக்கா. ஹலோ, இது அங்கே ஸ்பா, இவங்களோட ஸ்பா. குட் ஆஃப்டர்நூன். போய் கேட்குறியா மூஞ்சி மசாஜ்? ஓகேதான், ஒரு ஹவருக்கு 195. இங்கே மசாஜ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் என்ன, என் கால் இப்போ தொட பொண்ண வழி வலிக்குது. அது லைட்டாக கை வச்சா கூட இப்போ எனக்கு வலிக்கும். எப்படி என்னென்னமோ பேக்கேஜ் வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்பா ரூம்பு, 1 bedroom ரூம், ப்ரைவேட் பூல் விலாஸ் இங்கே தான் இருக்கு. பார்த்தியா, நான் சொன்னது நிறைய விதவிதமான ரூம்ஸ் இருக்குன்னு. நம்ம எடுத்திருக்கிற ரூமும் ரொம்ப அழகா இருக்கும். ஸ்பா, பிரைவேட் பூல் வில்லா இந்த சைட் இருக்கா. இந்த சைட்டு ரெஸ்டாரண்ட், ஸ்விம்மிங் பூல். ஏறக்குறைய நம்மளுக்கு உட்கார இடம் இப்படி தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து சில பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, இதுமாரி வந்து பூச்சி வரும், அது வரும், இது வரும்னு சொல்லி. ஆனால் அது பொறுத்து தான் என்ன மாதிரி ரூம் நம்ம எடுக்கிறோன்னு சொல்லி. இங்கே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. இதான் ஸ்விம்மிங் பூல். 2 பூல் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே 2 பூல் இருக்கா. அப்புறம் இங்கே பாருங்க, ஆழம் எவ்வளோ சொல்லுமா, 2.5 மீட்டராமா. செம்மையாக இருக்கும் போலையே குளிச்சா. இங்கே பாரு எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. எவ்வளோ ஆழம் அப்படி வச்சுருக்காங்க. அதான் கயிறு வச்சுருக்காங்க இப்படி. இது ஒரு ஸ்விம்மிங் பூல். ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் ரைஸ் வயல் பண்ணுறதெல்லாம் முடிஞ்சிடுச்சு போல டைம். நம்ம சீலப்பான் டைம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் இன்னொரு பூல் இருக்குன்னு சொன்னாங்க. அது நம்ம சைட்ல இருக்குல்ல சொன்னாங்க. அதுக்கு போய் பார்க்கலாமா? ரிசப்ஷன்ல கீழே போய் இது ஒரு பூல் எங்க இருக்குது. இன்னைக்கு தான் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து ஹோட்டல் டூர் காட்டுறேன்னு நினைக்கிறேன். பல இடத்துல ஹோட்டல் டூர் காட்டும்போது ஸ்விம்மிங் பூல்லாம் உங்களுக்கு காட்டவே இல்லை. நாளைக்கு எடுக்கலாம்னு நினைப்பேன். ஆனால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்டே மறந்துட்டு போக மாட்டோம். இங்கே பாருங்க, இது என்ன சாமி? கணேஷா சாமி, பிள்ளையார். ரெஸ்டாரண்ட் இருக்கு, மெனு பார்க்குறியா? அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு இதா ரெஸ்டாரண்ட்ங்க. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ மா, என்னை காப்பாத்துமா. இந்த சந்தில் பூஜா கூட போயிடலாம். ஐயோ பயமா இருக்கு, கிட்ட வருது. அதுக்கு உள்ள வழியா போயிருக்கேன். நீ தான் 4 படி ஏறணும்னு சொன்ன.
இப்போ இது பார்த்துட்டோம் இந்த சைட் இருக்கிறதெல்லாம். இப்போ நம்ம இந்த சைட், ஏன்னா நம்ம ரூம் அந்த சைட் தான். நம்ம ரூம் நம்பர் 202. நான் சொல்றேன், நீ பாரு அப்படி நடக்கும். இந்த பார் அருவி. எது அது? ஆமா, அது அல்லூர். சரி, இப்போ நம்ம போய் இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கா, அது போய் பார்ப்போம். இங்க ரெண்டே இல்ல, ஒண்ணுதான் போட்டுருக்கு. இப்படி வாசிச்ச பத்தியா நீ கொஞ்ச நேரத்துல? ஃபிட்னஸ் யோகா. ஓ, யோகாக்கு தான் வர சொன்னாங்க போல ஒன்று மேலே. அதான் அது மேல இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, ஃப்ரீ இருந்தா வா அப்படின்னு சொன்னாங்க ஆசையா. ஐயோ, ஆசையா சொன்னாங்க. நீ போ, நீ போ, இப்போ உனக்கு தேவை எனக்கு மழை தேவையில்ல. நிம்மதி. உனக்கு தான் அப்படியே எட்டி பாரு. இதான் என்னடியா அப்பா. இது வந்து எங்களோட பூல், எங்களுக்கு கொடுக்கறது தனியா புது வீட்டுக்கு. இங்க பாருங்க, நாங்க எடுத்த ரூம் இப்படிதான் இருக்கும் யாருக்குரிய. வெளியே உட்கார்றதுக்கு இடம், சோஃபா அல்ல. இது வந்து கொஞ்சம் ஆழம் கூடவா அம்மா? இல்லைம்மா, இதுவும் 2.5. அதுவும் அங்கே பாரு, அதுவும் அந்த சைட் பாரு. அது நீங்க என்ன முதல்ல குட்டியா? அப்புறம் நாங்கள் ஒரு சிம் வாங்கணும். இப்போ எங்களோட சிம் முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக திருப்பி சிம் வாங்கணும். இப்போ அது எப்படி ஆக்டிவேட் பண்ண தெரியலன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பிளரா. இங்கே ஸ்விம்மிங் பூல் செம்மையாக இருக்கும் போல. நான் குளிக்கிறேன். வயல் கட் அவங்க சொல்கிறாங்க, வயல் கட்டுன்னு பின்னாடி. என்ன பிச்சு பிடிச்சாலும் எல்லாம் பிச்சு பச்சையாக தெரியுது. பச்சையா இருக்கா? மின்னுக்கு இல்லை, பின்னாடி. என்ன பின்னாடி? பின்னாடி பச்சையாக இருக்கு. அதான் கேட்குறேன். அதான் மணி 2 ஆச்சுங்க. நம்மளுக்கு ரூமும் கிடச்சிருச்சு. இதான் நம்ம ரூம்பே. 300 வலிக்கு நல்ல பெரிய பெட்டு. விக்னாடி இந்த மாதிரி தங்கணும்னு சொன்னேன். இந்த வாட்டி நம்ம தங்கவே இல்லை. இது வாட்டி கிடச்சிருச்சு. அப்புறம் இது கொசு வலை. மேபி இங்கே கொசு வரும் போல், அதனால வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா டிவி இருக்கு, தண்ணி, இது என்னமோ கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு. அப்புறம் இது பாருங்க, மெனு. அப்புறம் நம்ம பேக். அப்புறம் 2 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சேஃப் பாக்ஸ் இருக்கு, ஸ்லிப்பர்ஸ். அப்புறம் ஐஸ் பட்டி. ஒன்றும் இல்லை, நம்ம தான் வச்சுக்கணும் வாங்கி. அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா உட்காரதுக்கு இடம். நான் தான் சொன்னேன்ல. எப்படி இந்தமாரி நாங்கள் தங்கண்டே இல்லை. இவ்வளோ அழகான பூல் எக்ஸஸோட. போன வாட்டி தங்கணும் ஸ்டோனில், அது வேற மாதிரி இருந்துச்சு, இது வேற மாதிரி இருக்கு. இப்படி உட்காந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க. துணி காய் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு சோஃபா மாரி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு டேபிள் இருக்கு. இப்படி பார்த்தோம்னா ஸ்விம்மிங் பூல். இது நம்ம 2 பாய்ச்சிக்கலாம் தானே. அப்புறம் பாத்ரூம் டூர். இங்கே ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு மிரர். இந்த தண்ணி எதுக்கு தெரியுமா? பல்லு வளர்க்கறதுக்காக. டாய்லெட். அப்புறம் இங்கே பாருங்கள், டென்டல் கிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஹேர் ட்ரையர். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா பாத்டப், டவல், ஷவர். பாத்டப் பார்த்தீங்களா, இது வியூவோட பார்த்துக்கிட்டு அப்படியே குளிக்கலாம். வாவ், சூப்பராக இருந்துச்சுல. ஸோ இப்போ நாங்கள் அவள் இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறோம். அப்புறமேல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறமேல நாங்கள் 6 o'clock வந்து ஷட்டிலில் போவோம், அதுவும் கட்டுறேன். ஓகே, நாங்கள் இப்போ காடியில் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டோம், அப்போதான் வந்து எல்லாம் ரெக்கார்ட் செய்யணும். ஸோ இதுதான் ஒவ்வொரு ஷட்டர். நிறைய மசாஜ் கடைலாம் இருக்கும், நிறைய ஷாப்பிங்ஸ்.
குட்டி குட்டி தெரு அழகா இருக்கும், அழகான தெருவுலாம் இருக்கு. ஆமா, இந்த ரோட்ல எத்தனை தடவை நடந்தாலும் எங்களுக்கு ஐடியா ஆகாது. ஆமா நாங்க இங்க நிறைய வாட்டி நடந்திருக்கோம். ஆமா. இப்போ நம்ம ஷட்டல் வந்துட்டு இங்கதான் இறக்கி விட்டுச்சு. இப்போ இறங்கினோடனே நம்ம போய் அதான் இ சிம் வேலை செய்யல சொன்னோம்ல, போய் நாங்கள் சிம் கார்டு வாங்க போகிறோம். ஏன்னா இன்னும் 7 நாளைக்கு நாங்கள் இங்கே இருக்கணும். ஒரு 50 ரூபாய் தண்டம் அந்த இ சிம்னால. எப்படி போனோம்?